இருக்கிறேன் என்று சொல்லுகிறோம். அன்பானவர்களே, அந்நிய பாஷை என்பது என்னது? வரம். அது ஆண்டவர் கொடுக்கிற வரம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தார்? இந்த உலகத்துல உங்களுக்காகவும் எனக்காகவும் ஊற்றப்பட்டு விட்டார். நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ள வேண்டும். இயேசுவை விசுவாசித்து ஞானஸ்நானம் பெறும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறார்? நமக்குள்ள வருகிறார். சரியா? இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாருன்னா நாம் பரிசுத்தமாய் வாழ வாழ ஆவியானவர் நமக்கு என்ன தராரு? வரங்களை தர்றாரு. அந்நிய பாஷையை தர்றாரு, தீர்க்க தரிசனம் தர்றாரு, சுகமாக்கும் வரம் தர்றாரு, பூர்வ வரம் தர்றாரு. நிறைய வரங்களை அவர் என்ன செய்யறார்? நமக்கு தருகிறார். வரங்கள் நம்முடைய வாழ்க்கையில என்னன்னா அவசியம்தான். பரிசுத்த ஆவி அந்நிய பாஷை வேண்டாம்னு சொல்ல வேண்டாம். அந்நிய பாஷை நமக்கு என்னன்னா அவசியம் தான். ஆண்டவர் கொடுக்கிற வரங்கள். ஆனா பரிசுத்த ஆவியானவரை நீங்களும் தான் என்ன செய்திருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். இயேசுவை விசுவாசித்து அவரை நம்முடைய உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள என்ன செய்றாரு? வருகிறார். அதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்லி சொன்னார். சரியா? ஆனா இந்த பரிசுத்த ஆவியானவரை பெறுவதற்கு நீங்களும் நானும் தகுதியாக இருக்கணும். சும்மா நான் ஞானஸ்நானம் எடுக்கிறோன்னு பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்காரு அப்படின்னு சொல்லி இல்ல. நீங்க பரிசுத்தமாய் வாழும் போதுதான் அவருடைய பேரை நமக்கு என்னதான்? பரிசுத்த ஆவியானவர். அப்ப பரிசுத்தம் இல்லாத இடத்துல அவர் என்ன செய்ய மாட்டாரு? இருக்க மாட்டாரு. சகோதரி அங்க சாமுவேலால அபிஷேகிக்கப்படுகிறார். அப்போ சாமுவேல் சொல்றாரு, அடையாளங்கள் சொல்றாரு, நீ இப்படி நடந்துடணும்னு சொல்லி அவருக்கு புதிய இருதயத்தை கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ள வர்றார். ஆனா அவருக்குள்ளே பாவங்கள் வரும் பொழுது, கீழ்ப்படியாமை வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாரு? அவரை விட்டு போய்விடுகிறார். சரியா? நம்முள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நீங்களும் நானும் பரிசுத்தமாய் ஜீவிக்கவில்லை என்று சொன்னால் நம்ம விட்டு என்ன செய்திருப்பாரு? போயிருப்பாரு. பரிசுத்த ஆவியானவர் எங்க எல்லாம் இருப்பாரு? பரிசுத்தமான இடத்துல இருப்பாரு. நம்ம சரீரம் அவருடைய ஆலயம். நம்ம பரிசுத்தமாய் இருந்தா அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருப்பாரு. பரிசுத்த வாழ்க்கையில நீங்களும் நானும் கரைப்பட்டு விட்டோம் என்று சொன்னால், பாவ வாழ்க்கை வாழுவோம் என்று சொன்னால், ஆண்டவரை மறந்து வாழுவோம் என்று சொன்னால் அவர் என்ன செய்ய மாட்டார்? நம்ம கிட்ட இருக்க மாட்டாரு. சரியா? அப்ப உங்களுக்கே தெரியும் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்காரா இல்லையா அப்படின்னு சொல்லி. சரியா? பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு நமக்கு என்ன செய்கிறார் என்று சொல்லித்தான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக அப்போஸ்தலர் 1:8 வாசிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து அப்போது முதல்ல என்னது? பலனடைந்து எருசலேமிலே சாட்சிகளாக இருப்பீங்க. முதல்ல பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? உங்களையும் என்னையும் பலப்படுத்துகிறார். என்னது? ஆண்டவர் பலப்படுத்துகிறார். பலப்படுத்துகிறார்னா என்ன அர்த்தம்? பலப்படுத்துகிறார்னா என்ன அர்த்தம்? என்ன உங்க பையன் ரொம்ப நோஞ்சானா இருக்கான், அவனுக்கு பலமே இல்லையே, அவனுக்கு என்ன கொடுங்க? சத்தான ஆகாரம் கொடுங்க. அவன் என்ன தெரியுமா? பலசாலி ஆயிடுவான்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ முதல்ல பலப்படுத்துவார். யாரை பலப்படுத்துவார்? நீங்களும் நானும் யார் தான்? நோஞ்சான் தான் இல்லையா? ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க. உலகத்தை பார்த்தீங்கன்னா பாவம் நிறைந்த உலகம் இல்லையா? இல்லைதானே? அப்படித்தானே இல்லையா? இந்த பாவம் நிறைந்த உலகத்துல நீங்களும் நானும் கரைப்பட்டு விடாதபடி, கரையில்லாமல் வாழுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன தருகிறாரா? பலம் தருகிறார். அருமையானவர்களே, பரிசுத்தமாய் வாழுவது ரொம்ப ஜாக்கிரதையான வாழ்க்கை. அனுதினமும் பரிசுத்தம். ஒவ்வொரு நேரமும் நாம் பரிசுத்தமா வாழணும். அடிக்கடி நம்ம என்ன செய்கிறோம்? விழுந்து போயிடுறோம் இல்லையா? பால் கொண்டு வர வச்சுக்கோங்க. ராத்திரியே பால் வாங்குவதற்கு பால் பாத்திரத்தை விலைக்கு வச்சுட்டீங்க. அவர் அவன் பால் சொல்றாரு, பால் வாங்க வாரீங்க. அப்படியே வாங்கிட்டீங்களா? ஏற்கனவே நான் விலைக்கு வச்சிருக்கேன், அப்படியே வாங்கிட்டீங்களா? வாங்க மாட்டீங்க. அதனால ஒரு லேசா கழித்து வாங்குவீங்க. எதுக்காக?
அதே போலதான் நீங்களும் நானும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்ம என்ன செய்யறாரு? பரிசுத்தப்படுத்துறாரு. ஆனாலும் சில வேளைகளில சில அசுத்தங்கள் நம்ம என்ன செய்யுது? ஒட்டி கொள்ளுகிறது இல்லையா? நம்ம தினம் குளிக்கிறோம், வெளியே சென்று விட்டு வந்த பிறகு மறுபடியும் குளிக்கிறோம். ஏன்னா சில தூசிகள் நம்மளுக்கு ஒட்டி. அதனாலதான் ஆண்டோட தெரியும் தெரியாமலோ ஒருவேளை பாவம் இருந்தா என்ன செய்யுங்க? மன்னிங்க. வார்த்தைனால பாவம் செய்துறோம், தவறா ஒருவேளை கோபப்பட்டுறோம் இல்லையா? அப்படி வேளைகளில ஆண்டவர் நம்மை மறுபடியும் கழுவி சுத்திகரிக்கும்படியாக நாம கேட்கிறோம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். சரியா? முதல்ல என்ன செய்யறாரு? பலப்படுத்துகிறார். பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு அவர் போயிட்டார். போன உடனே சீசர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க? பயப்படுறாங்க. ஐயோ, இந்த ஆண்டவர் நம்ம கூட இருக்கும் போதே பரிசேயர்கள் இவங்கெல்லாம் என்ன வளர்த்து வந்தாங்க, இனிமே என்ன செய்ய போறாங்கன்னு சொல்லி கதவெல்லாம் போட்டிட்டு வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருந்தாங்க. ஆண்டவர் உள்ள வந்து அவங்க என்ன சொன்னாரு? உங்களுக்கு சமாதானம் சொன்னாரு. சொல்லிட்டு சொன்னாரு, உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன்னு சொன்னாரு. பெந்தைக்கோஸ்தே நாள்ல அந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அதுக்கு முன்னால பாருங்க, இயேசு கிறிஸ்துவெல்லாம் மறுதலிச்சாரு பேதுரு இல்லையா? மறுதலிச்சாரு. எனக்கு அந்த இயேசுவை பத்தி தெரியாது. ஒரு பெண்மணிட்ட கூட அவர் சொல்றாரு, எனக்கு இயேசுவை பத்தி தெரியாதுன்னு சொல்றாரு. ஆனா பரிசுத்த ஆவியானவரை பெற்ற பின்பு அந்த பேதுருவின் வாழ்க்கையை பார்த்தீங்களா? எப்படி இருந்தாரு? தைரியமா இருந்தாரு. பாருங்க, வாசிக்கிறோம் அப்போஸ்தலர் 3:15 பாருங்க. அப்போஸ்தலர் 3:15. ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். பாருங்க, அவங்க பார்த்து பயந்து ஓடுனவர் மறுதலித்த பேதுரு இப்ப என்ன சொல்றாரு? தைரியமா அவங்களுக்கு முன்னால நின்று என்ன சொல்றாரு? நீங்க தான் அவரை என்ன செய்தீங்க? கொலை செய்தீர்கள். நாங்கள் சாட்சிகள். அதுக்கு நாங்க சாட்சிகள். நீங்க தான் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்தீங்க என்று சொல்லியவர் சொன்னார். இந்த தைரியம் அவங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சு? அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த தைரியம். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரும் பொழுது நீங்கள் நான் முதல்ல என்ன செய்யறோம்? பலன் அடைகிறோம். பலன் அடைகிறோம். இன்னும் பாருங்க, இந்த பேதுருவும் யோவானும் ஆலயத்துக்கு போனாங்க. அங்க ஒரு பெரிய சப்பானியை குணமாக்குறாங்க. குணமாக்குற உடனே நிறைய ஜனங்கள் என்ன செய்யறாங்க? என்ன சொல்றாங்க? நிறைய ஜனங்கள் அவங்க பின்பற்றாங்க. நாங்க என்ன செய்யணும்? அவங்க கேட்கிறாங்க, ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. கிறிஸ்தவ சபை உருவாகிறது. இதை பார்த்த உடனே அந்த அதிகாரிகளுக்கெல்லாம், பரிசேயர்களுக்கெல்லாம், பிரதான ஆசாரியர்களுக்கெல்லாம் கோபம் வருது. இயேசு கிறிஸ்துவை குறித்து அவங்க பேசுறாங்க அப்படின்னு சொல்லி பேதுருவையும் அங்க யோவானை கொண்டு வந்து சிறைச்சாலையில் போட்டிருந்தாங்க. காலையில சொன்னாங்க, இனிமே நீங்க என்ன செய்யக்கூடாது? இயேசுவை குறித்து என்ன செய்யக்கூடாது? பிரசங்கிக்க கூடாது. அவளை கண்டித்து அனுப்புனாங்க. பயந்து போய் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருந்தாங்களா? வீட்டுக்கு உட்கார்ந்து இருந்தாங்களா? இல்ல, காலமே கோயில போய் அவங்க என்ன செய்தாங்க? ஆண்டவரை குறித்து பிரசங்கம் பண்ணாங்க. அவங்க கிட்டே சொன்னாங்க. 4ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பேசாமல் இருக்கக்கூடாது. அவர் சொன்னாங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லாம எங்களால என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. உங்களுக்கு நாங்க என்ன செய்ய முடியாது? கீழ்ப்படிய முடியாது. கடவுளுக்கு கீழ்ப்படிவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அன்பானவர்களே, நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது உங்களை என்ன செய்யறாரு? பலப்படுத்துகிறார். சரி, ஒரே நாள்ல உங்களுக்கு எனக்கு பலன் வந்துடுமா? இப்போ இன்னொரு மாதிரி கேட்கணும் வச்சுக்கோங்க. ஒருத்தர் பெரிய துப்பாக்கி வச்சுட்டு வாசல் அடிக்கான். யாரெல்லாம் ஏசாமி பாடுறீங்களோ உங்களெல்லாம் சுட்டு விடுறேன்னு சொல்றான். என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? சுடியா அப்படி சொல்றீங்களா? அவ்வளவுதான். இந்த வாசலுடைய அந்த வாசலுடைய ஓடி போயிடுவோம். ஆனா பாட்டு எப்படி பிடிக்கும்? என்ன வந்தாலும்
போவேன், யார் கைவிட்டாலும் பின் செல்லுவேன். நீங்களும் நானும் இன்னைக்கு அப்படிதான் இருக்கோம். கிறிஸ்தவங்களா என்ன செய்யல, வாழல, பாட்டு மட்டும் என்ன செய்யறோம், என்னை ஜீவ பலியா ஒப்புவித்தேன். வீட்டுக்கு போன உடனே அட்டி தட்டி சண்டை, கெட்ட வார்த்தை, தீய வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் இருக்கு இல்லையா? அன்பானவர்களே, இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை என்னையும் பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரோடு கூட சேர்க்கிறார். அப்போ ஒவ்வொரு நாளும் பரிசுத்தம், அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்ற பின்பு பாவம் செய்யறதுக்கு நம்ம என்ன செய்வோம், கொஞ்சம் பயப்படுவோம், பேசுறதுக்கு பயப்படுவோம், நிற்க தகாத இடத்துல நினைச்ச மாட்டோம், நிற்க மாட்டோம். பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தத்துக்குள்ள உங்களை என்னையும் என்ன செய்வாரு, வழி நடத்துவார். நீங்களும் நான் ஆண்டவருக்குள்ள என்ன செய்வோம், பலன் அடைவோம். அதனாலதான் இந்த நம்ம தேசத்துக்கு வெளிநாட்டுல இருந்து வந்த மிஷனரிகள் என்ன செய்தாங்க, தைரியமா இருந்தாங்க ஆண்டவருக்குள்ள. ஆனா இன்னைக்கு நீங்களும் நானும் தைரியமா இருக்கல. ஏன்னா இன்னும் பரிசுத்த ஆவியானவரை பெற்று நீங்களும் நானும் பரிசுத்த வாழ்க்கையில முன்னேறி செல்லல, என்ன இடத்துல தான் நின்றுட்டு இருக்கோம். அருமையானவர்களே, இந்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார். அழகாக 143ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம், 143 சங்கீதம். நல்ல ஆவி செம்மையான வழியிலே நடத்துவாராக. அவர் தான் நம்ம என்ன செய்யணும், உங்களையும் என்னையும் இந்த உலகத்துல சாட்சியா வாழ உதவி செய்யணும். அவர் பலம் தரணும். ஒரு விட நான் நிறைய போய் சொல்லுவேன், ஆனா இப்ப பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாரு. ஆனா எனக்குள்ள போய் வருது, ஆனா இனிமே என்ன செய்யக்கூடாது, போய் சொல்லக்கூடாதுங்கிற ஒரு உணர்வு எனக்கு வருகிறது. சரியா? அருமையானவர்களே, அதை பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார். இன்னைக்கு கொடுத்த பிரசங்க வாக்கியத்திலே அதுதானே சொல்றாங்க, பாவத்தை குறித்து அவர் என்ன செய்வாருங்க, கண்டித்து உணர்த்துவார். ஒருவேளை நான் தெரியாம செய்திட்டேன்னு வச்சுக்கோங்க, ஆவியானவர் எனக்குள்ள என்ன செய்வாரு, பேசுவாரு. ஐயோ நீ தப்பு செய்துட்டீங்க, இந்த பாவத்துல விழுந்துட்டீங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்காக வேண்டாம் உங்களை என்னைய அவர் தட்டுறவர் இல்ல, வா நான் மறுபடியும் ஒண்ணு என்ன செய்யறேன், கழுவி உன்னை ஆண்டவருடைய பிள்ளையா மாற்றுறேன். பரிசுத்த ஆவியானவர் நம்மை கண்டித்து உணர்த்தி கிறிஸ்துவுக்குள்ளாக வளருவதற்கு நமக்கு என்ன செய்யறாரு, உதவி செய்கிறார். அதனாலதான் இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேணும். அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் வேணும். இந்த பரிசுத்த ஆவியானவர் அப்புறம் நமக்கு வரங்களை தருகிறார். வேத புத்தகத்துல நம்ம வாசிக்கிறோம். முதலாவது உங்களையும் என்னையும் பலப்படுத்துகிறார். இரண்டாவது பாவத்தை குறித்து என்ன செய்கிறார், அவர் கண்டித்து உணர்த்துகிறார். இன்னும் வரிசையாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். பாவம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். கடவுள்ல இருந்து நம்மளை பிரிக்கிறதெல்லாம் பாவம். சரியா? நீதினா என்னது? அன்பார்ந்த நீதினா என்னதுன்னா, இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையில மரித்தார். நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டிய தண்டனையை யார் பெற்றுக்கொண்டார்? இயேசு பெற்றுக்கொண்டார். அதுதான் அவர் கொடுக்கிற நீதி. நியாயப்படி நான் தப்பு செய்த கட்டாயம் எனக்கு என்ன உண்டு, தண்டனை உண்டு. ஆனா இயேசு கிறிஸ்து இவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டாம், நான் அந்த தண்டனை ஏற்றுக் கொள்கிறேன் என்று சொல்லி சிலுவையில மரித்தார். அதனால ஆண்டவருடைய நீதி அதுதான். தப்பு செய்தவன் கட்டாயம் தண்டிக்கப்படணும், அது நியாயம் இல்லையா? அந்த நீதியை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அவர் மரித்தார். இப்ப இயேசு எனக்காக மரித்ததினாலே எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, ரட்சிப்பு கிடைச்சிருக்கு, பரலோகம் கிடைச்சிருக்கு. அவர்கிட்ட நான் போவேன். அருமையானவரே, அதை ஆவியானவர் சொல்லுகிறார். நீ யாரு? சாமானியவன் அல்ல, நீ ஆண்டவருடைய பிள்ளை, நீ ஏசப்பா பிள்ளை. இயேசு உனக்காக மரித்திருக்கிறார், உன்னுடைய பாவத்திற்காக மரித்திருக்கிறார். இயேசு உன்னை ரட்சித்திருக்கிறார். அந்த ரட்சிப்பு என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். சரியா? நியாய தீர்ப்பு, நமக்கெல்லாம் ஒரு நியாய தீர்ப்பு இருக்கு இல்லையா? இருக்கா? நினைச்சு பார்த்திருக்கீங்களா? அதனாலதான் நிகிதம் சொல்லுகிறாரு, மரித்தவங்க எங்க போறாங்க? சரி, நான் மரிச்ச பிறகு எங்க போவேன்? அது நீங்க சொல்ல முடியுமா? யார்? நான் தான் சொல்லணும். பரலோகத்துக்கு போவேனா?
நரகத்துக்கு போவாங்க இல்லையா? நமக்கு அப்படி ஒரு நியாய தீர்ப்பு இருக்கு. ஒரு நாள் இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியா வந்து நம்மள நியாயம் தீர்ப்பார் இல்லையா? அந்த நியாய தீர்ப்பை குறித்து நமக்கு பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாரு? கண்டித்து உணர்த்துகிறார். அருமையானவரே, இந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்களும் நானும் பெற்றுக் கொள்ள வேண்டும். பெந்தைக்கோஸ்தேக்காரர்களுக்கு தான் அந்த பரிசுத்த ஆவி அப்படியா? இல்ல, எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியானவர் உண்டு. நீங்க பரிசுத்தமாய் வாழ்ந்து ஆண்டவரே நிரப்புன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன செய்யறார்? உங்களை வரங்களினால் நிரப்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறவர் உங்களுடைய வாழ்க்கையில மகிழ பண்ணுகிறார். அருமையானவர்களே, அவர் வரப்படுத்துகிறார். நீதியை குறித்தும் பாவத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறார். மூன்றாவதாக பாருங்க, ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்கள். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்குப்படாத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நமக்காக வேண்டுதல் செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் பிதாவை நோக்கி என்ன செய்கிறாரு? வேண்டுதல் செய்கிறார். இயேசு கிறிஸ்து ஒரு உண்மை சொன்னார் பார்த்தீங்களா? ஒரு அத்திமரம் இருந்துச்சு, அது பழமே கொடுக்கிற வெட்டி போடுன்னு சொன்னாரு. தோட்டக்காரன் வந்து சொன்னார், வேண்டாயா இந்த வருஷம் இருக்கட்டும். பரிந்து பேசுகிறார் இல்லையா? பிதாவானவர்கிட்ட இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறாரு? பரிந்து பேசுகிறார். ஐயா, இந்த வருஷம் இருக்கட்டும், இந்த வருஷம் இருக்கட்டும், இந்த பிள்ளை சரியாயிருவான், பாவத்திலிருந்து விடுதலாயிருவான். பாவம் செஞ்சுட்டானா ஐயோ மன்னிச்சுக்கோங்க. ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் என்ன செய்கிறாரு? பரிந்து பேசுகிறார். உங்களுக்காகவும் எனக்காகவும் வேண்டுதல் செய்கிறார். அதனாலதான் நீங்களும் நானும் செய்கிற பாவத்துக்கு உடனே என்ன செய்யல? தண்டனை கிடைக்கல இல்லையா? நம்ம செய்த பாவத்துக்கு எல்லாம் தண்டனை உண்டுன்னா நீங்களும் நானும் இருப்போமா? இருக்க மாட்டோம். எவ்வளவு பாவங்கள் நம்ம செய்யறோம் தெரியாம தெரிஞ்சு. அருமையானவர்களே, நமக்காக ஆவியானவர் வேண்டுதல் செய்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் வேண்டுதல் செய்கிறார். அன்பான திருச்சபை பிள்ளைகளே, இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேணும். முதலாவதாக உங்களை என்னை இந்த உலகத்துல பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பலன் கொடுக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ளணும். இரண்டாவதாக பாவத்திலிருந்து நீதியிலிருந்து நியாயத்திற்குள்ளிருந்து நமக்கு என்ன செய்யறார்? அவரு கண்டித்து உணர்த்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேணும். மூன்றாவது, நமக்காக அவர் என்ன செய்யறாரு? பரிந்து பேசுகிறார், வேண்டிக் கொள்ளுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேணும். அன்பானவர்களே, ஒருவேளை இன்னைக்கு மற்ற அன்பான சகோதரர்கள் வரலாம், ஒரு பெண்ணை குறித்து பேசினாங்க, நம்ம வீட்டுக்கு வருவாங்க, வந்து ஜோபுல வருவாங்க, தப்பு இல்லை. ஆனா வந்து என்ன சொல்லுவாங்க? பரிசுத்த ஆவியை பெற்றுட்டீங்கன்னு கேட்பாங்க இல்லையா? கேட்பாங்க இல்லையா? கேட்பாங்க. அருமையானவர்களே, ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புறேன். ஒரு பாஸ்டர் ஒருத்தர் இருந்தாரு. அவரு ரொம்ப பரிசுத்த ஆவியானவரை பற்றி எல்லாருக்கும் சொல்லுவாரு. அவர் எல்லா வீட்டுக்கும் போவாரு. சிஎஸ்ஐ, கத்தோலிக்க சபை, 7ஆம் நாள், ஓய்வு நாள், எகோவா விட்னஸ், எல்லாரும் வீட்டுக்கும் போவாரு. போய் சொல்றாரு, ஐயா நீங்க முழுக்க ஞானஸ்நானம் எடுக்கணும், பரிசுத்த ஆவியை பெற்று அந்நிய பாஷை பேசணும், அப்பதான் இங்க போவீங்க, பரலோகத்துக்கு போவீங்க. இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து நிறைய பேர் எப்படி சொல்றாங்க இல்லையா? சொல்லுவாங்க. அவங்க வந்து சொல்றாங்க, அப்போ ஒரு நாள் இந்த போதகர் ஒரு கனவு கண்டாராம். அந்த கனவுல இந்த போதகர் என்ன செய்ய, பாஸ்டர் என்ன செய்யறாரு? பரலோகத்துக்கு போறாரு. பரலோகத்துக்கு போன உடனே பரலோகத்து வாசல அவர் தட்டுறாரு. தட்டினோட அங்கிருந்து ஒரு தேவதூதன் வந்து திறக்கிறான். திறந்து வந்த உடனே அப்போ அவரு அந்த பாஸ்டர் கேட்காரு தேவதூதன், ஐயா இங்க கத்தோலிக்க சபையார் இருக்காங்களா பரலோகத்துல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப அந்த தூதன் என்ன செய்தாரு? இப்படி அங்க எங்கேயும் பார்த்து என்ன செய்தார்? புஸ்தகத்தை பரட்டி பார்த்தாரு. ஐயா கத்தோலிக்க திருச்சபையார் என்ன செய்யல பரலோகத்துல இல்லையா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. உடனே பாஸ்டர் சொன்னாரு, ஆமா ஆமா நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எல்லாத்தையும் சொன்னேன், நீங்க இருக்கிறாங்க வழிபடுறீங்க, பரலோகத்துக்கு போக மாட்டீங்கன்னு சொன்னையா, பார்த்தீங்களா ஒருத்தர் கூட இல்லை. சரி சிஎஸ்ஐ கிறிஸ்தவங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லி ரெண்டாவது கேட்டாரு. அவர் பார்த்தாரு,
பேசினவங்க இல்ல அப்படின்னு சொன்னாரு. பாத்தீங்களா ஐயா, ஒரு குழந்தை ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. நான் சொன்னேன், நீங்க எல்லாம் குழந்தை ஞானஸ்நானம் செல்லாது, பெரியாளாகி ஞானஸ்நானம் எடுக்கணும்னு சொன்னேன். பாத்தீங்களா, அவங்களும் பல்லவத்துல இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மூணாவது கேட்டாரு, 7ஆம் நாள் ஒரு நாள் கிறிஸ்தவங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதை பார்த்து சொல்லிட்டு இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நானும் 7ஆம் நாள் ஒரு நாள் அவங்ககிட்ட போய் சொன்னேன், இயேசுவை விசுவாசிங்க, நீங்க பிதாவை மட்டும்தான் வணங்குறீங்க, யெகோவா அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் கேட்கல. பாத்தீங்களா, அவங்களும் இல்லை அப்படின்னு கேட்டாரு. பெந்தை கோஸ்டில்காரங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்டாரு. அவர் புதுசத்தை விரட்டினாரு. விரட்டி பார்த்துட்டு சொன்னாரு, பெந்தை கோஸ்டில்காரங்க இல்ல அப்படின்னாரு. பாஸ்டருக்கு என்னதாயிட்டு ஷாக் ஆயிட்டு, என்னடா கத்தோலிக்கர்களும் இல்ல, சிஎஸ்ஐக்காரங்களும் இல்ல, யெகோவா விட்னஸும் இல்ல, பெந்தை கோஸ்டியும் இல்லையா, அவங்க யாருங்க இருக்காங்க இந்த பந்தத்துல அப்படின்னு சொல்லி கேட்டாரு. உடனே அவர் சொன்னார், வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியோட இரத்தத்திலே தோய்த்து விழுந்தவர்கள். பாத்தீங்களா, இங்கே சொன்னாங்க. யாரு இது பரலோக காட்சி யார் பார்த்தா? யோவான் பார்க்கிறாரு. பார்க்கும்போது அந்த குறுக்குறைகள் எல்லாம் பிடித்துக் கொண்டு அவங்க ஆண்டவரை துதித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அப்ப அவங்க கேட்காரு, இதெல்லாம் யாருன்னு கேட்கிறாங்க. அதுக்கு தான் அவரு பதில் சொல்றாரு. இந்த 13ஆம் வசனம் சொல்கிறது, இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று சொல்லி. அப்ப அவங்க சொல்லப்படுகிறது, இவர்கள் எங்கிருந்து வந்தாங்கன்னா மிகுந்த உபத்திரவத்திலிருந்து. இரண்டாவது எங்க இருந்து வந்தாங்க? இங்க ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்துல என்ன செய்தாங்க? அங்கிகளை தூய்த்து வெளுத்தவர்கள். அருமையானவர்கள், இந்த 2 பேரு தான். நீங்களும் நானும் பரலோகத்துக்கு போனோம்னா சிஎஸ்ஐ சபை உங்களை என்ன செய்யாது, கொண்டு போய் பரலோகத்துல விடாது. சபை ஒன்றும் பரலோகத்துல விடாது. இயேசுவின் ரத்தத்தினால நீங்களும் நானும் என்ன செய்திருக்கணும்? கழுவப்பட்டு இருக்கணும். இரண்டாவது, உபத்திரவத்திலே நம்ம அவருக்கு என்னதான் இருக்கணும்? சாட்சியா இருந்து முடிவு வரையில என்ன செய்யணும்? நிலைத்திருக்கிறத எங்க போக முடியும்? பரலோகத்துக்கு போக முடியும். அருமையானவர்களே, இந்த பரலோகத்துக்கு போவதற்கு தான் இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட என்னோடு கூட இருந்து இந்த உலக வாழ்க்கையில பரிசுத்தமாய் வாழ பலப்படுத்துகிறார். நமக்கு நம்மை கண்டித்து உணர்த்துகிறார். நமக்கு ஆண்டவரிடத்தில் பரிந்து பேசி உதவி செய்கிறார். பரிசுத்த ஆவியை நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ளணும். இன்னும் ஆண்டவர் வரங்களை கொடுத்தாலும் பெற்றுக்கொள்ளணும். மற்ற இந்த வார்த்தைகளை உங்களுக்கு விளக்கும் ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். நம்மையும் நம்முடைய காண்பிற்கு மாணவர்கள் செல்வதற்குமாக நாம் யாரும் ஒன்று இருந்திருக்கிறேன். 309வது பாடல், 309வது பாடல், ஆவியை மலை போல இருக்கும். ஆவியை மலை போலே ஊற்றும், பல சாதிகளை இயேசு மந்தையில் கூட்டும், மந்தையில் கூட்டும். ஆவியை மலை போலே ஊற்றும், அன்பினால் ஜீவனை
ஆவியை மழை போலே ஊற்றும். இன்பப் பெருநீரை நோக்கி மறிய ஏராளமான ஜனங்களை சேரும், ஜனங்களை சேரும். ஆவியை மழை போலே ஊற்றும். சிதறும் தலைநீராட்டை தேடி தீர்த்து தூக்கி சுமந்து, தூக்கி சுமந்து தலைநீராட்டை மலராதே நாங்கள் நல்லேன் மன்னேசு பாக்கியரென்னும் யாரோடும் வாக்கையாரோடும் ஆவியை மழை போலே ஊற்றும். காத்திருந்த பரவேரோ மனம் கடினம் கொள்ளாமுன் பாதம் ஊற்றும். ஆவியை மழை போலே ஊற்றும். ஸ்தோத்திர கீதங்கள் பாடி எங்கள் சுவிசேஷத்தை தினம் நீரம் தேடி, தினம் நீரம் தேடி பாத்திரராக அநேகரையுங்க பரிசுத்த ஆவியை அருள்மாறி ஊற்றும், அருள்மாறி ஊற்றும். இந்த விடமாக நம்முடைய காணிக்கைகளை அர்ப்பணிக்கிறோம். இந்த ஆண்டவரே, அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர் தந்த நல்ல வருமானங்களுக்காக ஸ்தோத்திரம். நீர் தந்த வருமானத்திலிருந்து ஒரு பகுதியை காணிக்கையாக உம்முடைய ஊழியத்திற்கு உம்முடைய கரத்திலே நாங்கள் கொடுத்திருக்கிறோம். எங்களுடைய இவை காணிக்கைகளை தயவாய் அங்கீகரித்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஜெபம் பண்ண கடவோம். பிரசன்னமானவரே, பிதாவோடும் ஆவியோடும் பிணைந்தோரே தேவானாம் பிசகாதே அரசாளும் பெருந்தகையே அப்பமதை கேட்கையிலே வெளிப்படுத்தும். கர்த்தரும் ஆவியோடும் இருப்பாராக. உயர்த்துவோம் இதயத்தை கர்த்தரிடமே. பகுதியும் நீதியும் அதுவேயாகும்.
பரிசுகள் பரிதனம் தம்மை தாமே பலியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வது நிறைவும் பூரணமும் போதுமான வழியை காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பட்டு ஞாபகத்தை தாம் திரும்ப வரவழ நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை கட்டளையிட்டதினாலே அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை கொண்டு சீஷர்களுக்கு கொடுத்து நீங்கள் வாங்கி பூசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவுகூரும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு